எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உங்களுக்கு சாதத்துக்கும் ரோட்டி சப்பாத்திக்கு ஏதாவது சூப்பரான சைட் டிஷ் தானே அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு 4 வித்தியாசமான சைட் டிஷ் கிரேவி கரீஸ் தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இது எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 3 உருளைக்கிழங்கை தோலை எடுத்துட்டு சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிழங்கை எண்ணெயில் சேர்த்து எல்லா பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக பொன்னிறமாக வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். பொடிசா நறுக்கின 2 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, பொடிசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, கீறி வச்ச 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கினதும் பொடிசா நறுக்கி வச்ச 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உப்பு இப்போ சேர்க்கறதுனால காய் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி நல்லா சாஃப்டா குக் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு கப் தயிர் எடுத்து நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது கிரேவிக்கு தேவைப்படும். ஒரு அகலமான கடாயை எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கருகிடாமல் நல்லா குக் ஆகும். நல்லா கலந்ததும் பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரை சேர்த்துடலாம். தயிரும் மசாலாவும் நல்லா கலந்து குக் ஆகட்டும். எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், சரியா இருக்கும். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதும் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி கலவையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. பாருங்க எண்ணெய் எல்லாம் எப்படி இழுத்து குக் ஆயிட்டு இருக்குன்னு. மிக்சர் ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து கிரேவில சேர்த்துடலாம். மசாலா கொதிக்க ஆரம்பிச்சதும் வறுத்த உருளைக்கிழங்கு, 1 கப் வேக வச்ச பட்டாணியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்லா க்ரீமியாக குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் கசூரி மேத்தியை நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அருமையான டிஷ்ஷை நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா, நான் இல்லைனா ரைஸ் கூட இந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் நீங்கள் ஈஸியாக செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செய்கிற இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காயோட தலையும் வாலையும் கட் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி முதல்ல கோவக்காயை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணதும் கோவக்காயோட கலர் சேஞ்ச் ஆயிட்டு தோலும் சுருங்கிடுச்சு. இப்போ எண்ணெயில இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க. அடுத்து அதே கடாயில பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. நான் 4 தக்காளியை அரைச்சு சேர்க்கிறேன். 5 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுல 1/2 கப் தண்ணி ஊத்துங்க. நெக்ஸ்ட் நான் கொஞ்சமா வேர்க்கடலையை அரைக்க போறேன். இது 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ அரைச்ச வேர்க்கடலையை மசாலால சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. வேர்க்கடலை சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு கப் தண்ணி ஊத்தி வேக விடுங்க. ஃப்ரை பண்ண கோவக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கடாயை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா நல்லா சூப்பரா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவும் நல்லா திக் ஆயிடுச்சு. கோவக்காயும் நல்லா வெந்துடுச்சு. அடுத்து இதுல நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்காக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சமா நீல வாக்குல நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் நறுக்கினது, கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கோவக்காய் கறி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க மார்க்கெட் போகும்போது கண்டிப்பா கோவக்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கி இந்த மாதிரி கோவக்காய் கறியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும்.
1/2 கப் பச்சை பயிறு நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு நைட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி பயிறு நல்லா பெருசாக ஆயிருக்கு பாருங்கள். ஊற வச்ச பச்சை பயிரை ஒரு குக்கருக்கு மாற்றி பயிறு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி 1 to 2 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். ஒரு அகலமான பேன் இல்லை கடாய் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடுசா நறுக்கின 2 வெங்காயம், நறுக்கின 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இடிச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு இடித்து போட்டிங்கன்னா அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து 3 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை கொஞ்சம் கூட குறைச்சலாக போட்டுக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாயும் சேர்க்கறதால நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் அளவு சரியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கிற பச்சை பயிரை கடாயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. அரை கப் தண்ணி ஊற்றி அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு கலந்து வந்துடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே நேரத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பச்சை பயிர் கறியை நல்ல சூடான சப்பாத்தி, ரோட்டி இல்லைன்னா சாதத்தோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 25 முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குடமிளகாயை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். குடமிளகாய் செய்யறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாமனா நீங்கள் இது இல்லாமல் கூட நீங்கள் கறியை செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் பன்னீரை எடுத்திருக்கேன். பன்னீரை சின்னதாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி பன்னீரை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். 5 to 7 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகிடும். பேன்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. நான் இங்கே 25 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்து வதக்குங்க.
அடுத்து பொடுசா நறுக்கின 3 வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி அதையும் வதக்கிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 15 நிமிஷம் ஆகும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்குங்க. நாலு தக்காளி அரைச்சி அதோட விழுதியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் கொதிக்க விடுங்க. தண்ணி வத்துனதும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போது மசாலா தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது அரைச்சி வச்ச முந்திரி விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முந்திரி விழுதை சேர்க்கறதுனால இந்த கறிக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடலாம். உங்கள் கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்ச குடமிளகாய், பன்னீர், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடாயை மூடி வச்சு ஸ்டோவை சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கொஞ்சம் கசூரி மேத்தியும் கசக்கி சேருங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவிக்கிறேன். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கறி ரோட்டி, சப்பாத்தி, நான், புலாவுன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த ரிச்சான கறி ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நாலு அருமையான ரெசிபிஸ் பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சந்தோஷமாக ருசிச்சு சாப்பிடுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.